வணக்கம் நேயர்களே. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மூலிகை வேலிப்பருத்தி. இதுக்கு உத்தாமணி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. இது தமிழகம் எங்கும் மழைக்காலத்தில் வேலிகளில் படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கொடி. இது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி போன்ற மாற்றுமுறை மருத்துவங்களில் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த கொடியை ஒடிச்சனா பால் வரும். இப்போது இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய இலைகளை பறிச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு அதை நல்லா விழுதாக அரைச்சி அதில் சாறு பிழிஞ்சி அதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகுத்தூள், சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இருமல், சளி, மூக்கடைப்பு, பிராங்கைட்டிஸ், மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்கள் சரியாகும். மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வலியை இது குறைக்கும். முறையற்ற மாதவிடாயை இது ஒழுங்குபடுத்தும். வயிற்றுப்புழுக்களை எல்லாம் வெளியேற்றும். வாயுவினால் உண்டாகக்கூடிய வலிகள், கை கால் குடைச்சல் வலி ஆகியவற்றை சரியாக்கும். ஃப்ளூ காய்ச்சலினால் உண்டாகக்கூடிய கை கால் வலிகளையும் இது சரியாக்கும். உடலில் எங்காவது வீக்கங்கள் இருந்தால் அவற்றையும் இது சரி பண்ணும். தக்க வயது வந்தும் பருவமடையாமல் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இப்படி சாப்பிட்டோன்னா அவங்க விரைவில் பருவமடைவார்கள். இதனுடைய இலைகளை பறித்து விழுதாக அரைச்சி கட்டிகளின் மேல் பூச்சாக பூசி வந்தால் அந்த கட்டிகள் சரியாகும். இதனுடைய வேர்பொடி நஞ்சு உரிப்பானாக பயன்படுது. வேலிப்பருத்தி இலை, தும்பை இலை, நொச்சி இலை இதில் தலா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருஞ்சீரகம், அதாவது 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த இலைகளை எல்லாம் விழுதாக அரைச்சி அது கூட 1 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர்வற்ற காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி அதை பாட்டிலில் வச்சுக்கிட்டு தலையில் தேய்ச்சிட்டு வந்தோன்னா சைனஸ் தலைவலி, ஒற்றை தலைவலி சரியாகும். இதனுடைய காய்கள் பஞ்சு மாதிரி இருக்கும். அதை பறித்து நல்லா சுத்தம் செஞ்சு வதக்கி நம்ம புளிக்குழம்பு வைக்கிறது மாதிரி வெங்காயம், தக்காளி, புளி, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து புளிக்குழம்பு வச்சு நெய் விட்டு தாளித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருமல், சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதனுடைய பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிள். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.